மேல்குடி தூய ஆரோக்கிய எண்ணெய் ஆலயத்திலிருந்து கிறிஸ்துமஸ் பேரணி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2வது பாகம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம குட்டி தாத்தாக்களுடைய சுட்டித்தனம் வெட்டி பேச்சு பேசுகிறவங்களையும் கட்டி போட்டுருங்க. பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிறவங்களையும் எட்டி எட்டி பார்க்குற மாதிரி மெட்டு கட்டி நடக்கக்கூடிய இந்த குட்டீஸ்களுடைய கட்டுக்கோப்பான பேரணி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப அருமையாகவே நம்ம குட்டி சுட்டீஸ் தாத்தாக்கள் வேடம் போட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்தக்காடு பகுதியை தாண்டி இப்போது உஸ்லாங்காடு பகுதியை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப சொல்லணுங்க. ஆனால் அந்தஸ்து, காசு, பணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பக்திக்கும் குழந்தைங்களுடைய ஒழுக்கத்தை வளர்க்குறதுக்கும் இந்த வயசுலேயே பக்தியிலையும் ஒழுக்கத்தையும் குழந்தைங்களுக்கு போதிக்கணும்னு சொல்லி அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பாராட்டுக்குரியது தாங்க. இந்த ஏரியாவில் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமானா நடக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க. அருமையாக நம்முடைய குட்டி தாத்தாக்கள் கிறிஸ்து பிறப்புடைய செய்தியை சொல்லிக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கவங்களுக்கு ஜாலியாக கையை காட்டிக்கிட்டு மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டும் பாடிக்கிட்டும் வர்றாங்க. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கணும். இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறது செயின்ட் நிக்கோலஸ் அவங்களுடைய பேரில் இருந்து தாங்க இது வந்துச்சு. அந்த செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறது தான் அப்படியே டச்சு மொழியில் சாண்டா கிளாஸ் அப்படின்னு பேர் எடுத்து வந்திருக்கு. இவங்க நிறைய விஷயத்துக்கு பேர் போனவங்க. அதாவது கிஃப்ட் கொடுக்கறது. குட்டீஸ் எல்லாரையுமே 2 பிரிவாக பிரிச்சுக்குவாங்களாம். நல்ல குட்டீஸ், குறும்பு செய்கிற குட்டீஸ் அப்படின்னு சொல்லி. இதில் நல்ல குட்டீஸுக்கு இவங்க கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள், அதாவது கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சமயத்தில் இவங்க சாக்லேட் கொடுத்து அவங்க எல்லாரையும் வாழ்த்துவாங்க அப்படின்னு ஒரு மரபு சொல்லுது. இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறவங்க எப்படி பேர் பெற்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் 3 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த தகப்பனுக்கு இருந்த உடனே அவங்கள தவறான பாதையில் அனுப்பி விடணும்னு நினச்ச சமயத்தில் இவர் 3 பேருக்குமே திருமணம் செய்கிறதுக்கு இவர் நிதியுதவி செஞ்சார். அதிலிருந்து அவங்க பெரிய உதவி, பேருதவி அப்படிங்கிறது சாண்டா கிளாஸ், நம்ம செயின்ட் நிக்கோலஸ் கிறிஸ்மஸ் தாத்தாட்ட இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உண்டு. ஏதாவது ஒரு பெரிய முதலீடு செய்கிறதுக்கோ, புதிய விஷயங்கள் முன்னெடுக்கிறதுக்கோ, இல்லை திருமணங்கள் நடத்துறதுக்கோ அந்த செயின்ட் நிக்கோலஸுடைய நினைவு நாளான டிசம்பர் 6 முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பேரணி அதே மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த கூட்டம் அன்பால் சேர்ந்த கூட்டம், அன்பை பரப்புறதுக்காக சேர்ந்த கூட்டம். ஆனால் அந்தஸ்து முக்கியம் இல்லை, ஆனால் எங்களுக்கு மக்கள் முக்கியம், மக்களுடைய பக்தி முக்கியம், மாணவர்களுடைய ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டுக்கோப்பாக இந்த பேரணி நடந்துக்கிட்டு இருக்கு. அழகாக ஜோடித்த இந்த குட்டி தாத்தாக்கள் எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்க்கிறாங்க. போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே நின்று சுயமி செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியுது. அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் லைவில், அதாவது நம்முடைய ஆரோக்கியமாதா சர்ச்சு யூடியூப் சேனலில் நம்ம நேரலையில் போடுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நேரலையில் போட்டோம். பார்த்தா இங்கே வர முடியாதவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, ஏன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுமே அந்த லைவ் வீடியோவை பார்த்து அப்பப்போ கமெண்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு.
நம்ம பேரணி இப்போது உஸ்லாங்காடு கிளைப்பங்கு பக்கத்தில் வந்துட்டோம். உஸ்லாங்காடு ஊருக்குள்ளேயே நாம் வந்துட்டோம். இங்கே செபஸ்தியார் ஆலயம் இருக்குது. இதை இப்போ புதுப்பித்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. செபஸ்தியார் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். அவர்கிட்ட அவர் வழியாக நம்ம வேண்டுறப்போ நமக்கு நிறைய வரங்கள் கிடைக்கும். அதுக்கு என்ன ஜெபம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் இதுக்கு முந்தி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். உள்ளே போய் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்றாலயத்துக்கு முன்னாடி குழுமி இருக்கிறோம். நம்ம குட்டீஸ் சுட்டித்தனத்தோட ஒரு டான்ஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பார்க்குறீங்களா? அவர் பிறந்தார் இருளிக்கிடும் ஒளியாயவனார் இசுரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருளிக்கிடும் ஒளியாயவனார் இசுரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை. நீங்களும் கையை எப்படியாவது செய்யுங்கடா எல்லாரும். ரெடியா? தேவன் மாற்றமாக்கி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. அவருக்கு எந்த நலத்தை நம்பி சுத்தமாக வைத்து இவர் ஒன்றையாச்சு இது நல்ல சாத்து. அவர் பிறந்தார் இரு நீக்கிடும் மொழியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். மொழியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இரு நீக்கிடும் மொழியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, உஸ்லங்காடு ராஜா தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இம்மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். புதிதாக புனித செபஸ்தியாருடைய அருளும் ஆற்றலும் கிடைக்க பாதுகாவலராக கொண்டு கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயம் விரைவாக கட்டி முடிக்க அனைத்து உதவிகளையும் இவர்களுக்கு தந்தருள்வீராக. நிர்வாகத்தார்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இறைவன் நீர்தாமே துணை நின்று வழிநடத்தி அருள்வீராக. மக்கள் அனைவரும் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கனிவையும் மன்னிப்பையும் ஒருவருக்கு வழங்கி இன்றும் என்றும் ஏற்பொழுதும் வல்லமையோடும் நிறைந்த ஆசீரோடும் வாழச் செய்வீராக. நீர்தாமே இவர்களுக்கு நிறைந்த அருளை கொடுத்தருள்வீராக. மேலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய திருமத சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். அவர்களையும் பிறகு இருக்கக்கூடிய பாலனேசு ஆசீர்வதித்தருள வேண்டும் என்றும் புலர இருக்கக்கூடிய புத்தாண்டு 2026 ஆண்டு நிறைந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நல்கி அருள வேண்டுமாயும் கொண்டாடும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இப்பகுதி மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தபடி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் உரத்த குரலில் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா, நிப்பாட்டுங்க. வண்டி வர்ற மாதிரி கேப் விட்டு நிப்பாட்டுங்க. Oh, yeah.
உஸ்லாங்காடு பகுதியிலிருந்து நாம் இப்போது அந்தோணியார்புரம் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே உஸ்லாங்காடில் வந்திருந்த குட்டி சுட்டீஸ்க்கு நம்ம தாத்தாக்களுக்கு இவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க. பிஸ்கட்ஸ், ஸ்வீட்ஸ், தண்ணி பாக்கெட் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே என்கரேஜ் பண்ணாங்க. எப்போவுமே இந்த பங்கை பொறுத்தவரையில் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது அவங்களுடைய பக்தி முயற்சியையும் ஆலயத்தை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஈடுபாட்டையும் காட்டுது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆலயத்தில் மாதா வேடமிட்டு வந்தவங்க 20க்கு மேற்பட்டவங்களாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து நடந்த கிறிஸ்து அரசர் வேடமிட்டு வந்தவங்க 30க்கு மேற்பட்டவங்களாக இருந்தாங்க. இப்போது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு வர்றவங்க 40க்கு மேற்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு பக்தி முயற்சியிலையும் இவங்களுடைய ஒத்துழைப்பும் ஈடுபாடும் கூடிக்கிட்டே தான் போகுது. அதனால் இந்த பெற்றோருக்கு ரொம்ப 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 ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ஒத்துழைப்பு இருக்கும்போது இந்த பங்கு பக்தியில் எங்கேயோ போயிடுங்க. கரடு முரடான சாலைகள்லையும் இந்த குட்டி தாத்தாக்கள் ரொம்பவே சந்தோஷமாக நடந்து வந்தது முரட்டு ஆசாமிகள்கிட்டையும் நாம் சந்தோஷமாக இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்தை சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்க. கரடு முரடாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் அவங்களுடைய உற்சாகம் குறையவே இல்லைங்க. நாம் உஸ்லாங்காடு பகுதியிலேருந்து அந்தோணியார்புரம் போகிறோம். அது கொஞ்சம் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், தூய பனிமய அன்னை ஆலயம். இங்கே நிறைய பேர் வர்றதை பார்க்க முடியுது. இங்கேயும் ஒரு தூத்துக்குடி பனிமய மாதா அன்னைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்றைக்கும் இந்த மக்கள் தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்தில் திருப்பலி நடக்கும்போது, அதில் குறிப்பாக ஆண்டு திருப்பலி நடக்கிற பொழுது அந்த திருவிழாக்கள்லாம் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே உற்சாகமாக இருக்குங்க. நாம் இந்த அந்தோணியார்புரம் இந்த கடற்கரையொட்டி இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்துக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே டெய்லி ஜெபம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. சாயந்தரம் நேரம் வந்துருச்சுன்னா நாம் இப்போ வரும்போதும் அதை பார்க்க முடிஞ்சுது. இந்த ஜெபத்தோடு சேர்த்து நாமளும் இணைஞ்சிக்கிறோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் போட்டுட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டான்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா? இந்த இடத்துக்கு வரும்போதே நமக்கு கொஞ்சம் இருட்டிருச்சு. நம்ம அவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சுமே இங்கே வர்றதுக்கு நமக்கு நேரம் எடுத்துச்சு. ஆனால் அந்த இருட்டிருச்சு வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான எந்த தயக்கமோ பயமோ இந்த குழந்தைங்கிட்ட இல்லவே இல்லைங்க. உற்சாகத்துக்கு குறைவே இல்லை. பெற்றோருடைய ஒத்துழைப்புக்கும் குறைவே இல்லை. டான்ஸ் ஆடுறீங்களா? அவ்வளோ போய் உள்ள ஆடுங்க, வாங்க ஆடுங்க, இங்கே பாடுங்க, ஆடுங்க. இப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்தோணியார்புரம் இறை மக்கள் அனைவரையும் பொன்னாதாரம் இப்பகுதியில் இருக்கக்கூடியவரையும் நினைவு கூறுவோம். இப்பகுதி வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் மீன் தொழில் செய்து வருகின்ற இப்பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைந்த
ஆற்றலையும் ஆசிரியரையும் தந்திட வேண்டுமாய் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இப்பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்தோனியார்புரம், பொன்னாகரம் இப்பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைந்த உடல் உள்ள சுகத்தையும் ஆற்றலையும் தந்தருள்வீராக. கடல் மீன் பிடிக்க செல்லுகின்ற பொழுது எந்தவித ஆபத்தும் நேரிடாது அவர்களை பாதுகாத்தருள்வீராக. இதுவே தங்களுக்கு ஆதாரம், இதுவே எங்களுக்கு வாழ்வு என்று வாழ்ந்து வருகின்ற இவர்களுக்கு நிறைந்த மீன்பாட்டையும் அதன் வழியாக பொருளாதாரத்தையும் தந்தருள்வீராக. எல்லா மதத்தினரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக தஸ்னேவிஸ் அன்னை ஆலயத்தை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும், பனிமய மாதா அன்னை ஆலயத்தை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைந்த அருளை தந்தருள்வீராக. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இவர்கள் வெற்றியடைய வேண்டுமாயும் இடமிறஞ்சி வந்தாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், இப்பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி நியூ இயர். இதோட முடியலைங்க. பாகம் 3 வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு பாருங்கள்.